வணக்கம். தயவுசெய்து மற்ற வீடியோக்கள் போல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைக்காக இந்த பதிவு விட்டுறோம். கண்டிப்பாக அந்த செய்தியை நீங்கள் படிச்சிருப்பீங்க. சமூக வலைதளங்களையும் சரி, நியூஸ்லேயும் சரி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் பிரியதர்ஷன் அவங்களுடைய மகள் பேர் தான் மித்ரா. இந்த குழந்தையானது ஒரு அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்குது. SMA ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபின்ற ஒரு நோயால், அதாவது முதுகு தண்டோட தசைநார் சிதைவு என்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த நோயை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்த்தீங்கன்னா 16 கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்லியிருந்தாங்க. மொத்த செலவு 22 கோடி ரூபாய். அதாவது இந்த மருந்தை இங்கே கிடைக்காது, வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணணும். இறக்குமதி செய்கிறதுக்கு 6 கோடி ரூபாய் வரி சொல்லியிருந்தாங்க. அந்த வரி சம்மந்தப்பட்ட 6 கோடி ரூபாய்க்கு நம்ம மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்ட்டையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர்ட்டையும் கோரிக்கை வச்சுக்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த மீதம் 16 கோடி ரூபாவை ஏற்பாடு பண்ணணும். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம்னாலும் இந்த 16 கோடி ரூபாய் ஏற்பாடு பண்ணுறதுனா மிக மிக சிரமமான ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு நடுத்தர குடும்பத்தில் இந்த 16 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ஒரு கடுமையான போராட்டத்துக்கு நடுவில் இவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே நேற்று வரையும் கிட்டத்தட்ட 14.5 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. க்ரௌட் ஃபண்டிங் மூலியமாகவும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பல நடிகர்களும் இந்த குழந்தைக்காக ஆதரவாக பேசி ஆதரவு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ சிறு நிமிடங்களுக்கு முன்னாடி தான் அண்ணன் சதீஷ்குமார் அவங்கள்ட்ட நாங்களும் பேசியிருந்தோம். எங்களால் முடிஞ்ச ஆதரவை நாங்கள் பண்ணுறோம்னா, எங்களுடைய தங்கச்சிக்கு இந்த நோய் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோமோ அதை கண்டிப்பாக நான் பண்ணுவோம்னா, எங்களால் முடிஞ்ச நண்பர்கள் மூலியமாக ஆதரவு திரட்டி அவர்கள் மூலியமாக பழைய நபர்களுக்கு எடுத்துக்கொண்டு போகிறோம்னான்னு சொல்லியிருந்தோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு செலவு 16 கோடி ரூபாய் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 90% கலெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு 10% ஆகிட்டு இருக்குது. அதாவது இந்த மருந்து எப்போ செலுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு 2 வயது ஆகிறதுக்கு முன்னாடியே செலுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. ஜூலை மாதம் 6ஆம் தேதி தான் அந்த குழந்தைக்கு 2 வயது முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் குறுகிய நாட்களில் அந்த ஊசி செலுத்தப்படணும். தயவுசெய்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட பயிருங்க. ஏன்னா உங்களால் முடியாத பட்சமும் அந்த நண்பர்கள் பார்க்கக்கூடியவங்க ஒரு நம்பர் உதவி பண்ணாலும் கண்டிப்பாக இங்கே போய் பயனடையும். தயவுசெய்து எங்களால் முடிஞ்ச ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆல்ரெடி தமிழக வந்துச்சு. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம்ண்ணே, நாங்கள் இந்த திண்டுக்கல்லேருந்து பேசுகிறோம்ண்ணே. நாங்கள் ஒரு சமூக சேவை, மாணவர்களாக சேர்ந்து சமூக சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே. சதீஷ்குமார் நான் பேசுறது. சொல்லுங்கண்ணே. சரிண்ணே. இல்லை, எங்களால் முடிஞ்ச உதவி நாங்களும் பண்ணுறோம்ண்ணே. நீங்கள் நம்பிக்கையோட இருங்க. குழந்தைய நல்லா அப்படியே காப்பாற்றலாம்ண்ணே. அதுக்கு சொல்கிறதுக்கு தானே ஒரு வார்த்தை ரொம்ப நன்றி. உங்களை சொல்லணும்னு மனசார தோணுச்சுண்ணே. அதுக்கு தானே நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இப்படி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவில் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்ண்ணே. இல்லை, இது வரைக்கும் எவ்வளோண்ணே வந்திருக்கோம்? ஓகேண்ணா. இல்லைண்ணே, இல்லை, இது வரைக்கும் ஒரு 14 கோடி தாண்டி இருக்குமாண்ணே? ஆனால் நமக்கு நேற்று வரைக்கும் 14 வந்திருக்குங்களா? 14 வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு. குழந்தை அதாவது என்னுடைய தங்கச்சிக்கு நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு ஒவ்வொரு நண்பர்கள்ட்டே இதை சொல்லி எங்களால் முடிஞ்சதை எங்கள் இயக்கத்து மூலியமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்ண்ணே. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்கண்ணே. நம்பிக்கையோடு இருங்கண்ணே. குழந்தை நல்லபடியாக வளரும். நன்றிங்க. நன்றி. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறோம்னே. நாங்கள் காசு அனுப்பிச்சிடுறோம்ண்ணே. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க.